அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் யாஸ். இன்றைக்கி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வச்சு ஒரு ஈஸியான ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டேட்ஸு, அத்திப்பழம், அப்புறம் வந்து பம்கின் சீட், பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து செய்கிறதுனால சூப்பரான டேஸ்டான ஸ்வீட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு, டேட்ஸாக கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து பாதாம் வந்து ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அத்திப்பழம், முந்திரி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம், திராட்சையும் பம்கின் சீட் மட்டும் முழுசாக இருக்கட்டும், மற்றதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பாதாமும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திராட்சையும் அத்திப்பழமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பம்கின் சீட் இதையும் வந்து சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டேட் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டனால அப்படியே எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டேட்ஸ் வந்து இந்த ஹீட்லேயே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான ஸ்ட்ரக்சருக்கு வரும். அதனால் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்வீட்டோட ஸ்ட்ரக்சருக்கு வரும். பாருங்கள், நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹீட்டாக இருக்கையிலே தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஆறட்டும்னோம்னா வந்து இதாகிரும், தனித்தனியாகவே இருக்குங்க. பாருங்கள் நல்லா எப்படி மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு. இதை வந்து நான் வந்து ஒரு பிளேட்டில் இல்லைன்னா நீங்கள் வேறு எதுலையாவது எடுத்து வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வெஜிடபிள் கட்டர் பிளேட்லேயே வந்து வச்சு ரெடி பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள் நல்லா எடுத்து எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கையாலே நல்லா வந்து சூடு கொஞ்சம் இதாகிருச்சு, நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிற சைஸ்க்கு வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வந்து கீழேலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வந்து பேரிச்சம்பழம் வந்து ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகிட்ருக்கும். அதனால் கொஞ்சம் கோதுமை மாவு வந்து மேலே தூவிக்கலாம். தூவிட்டு 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம வந்து டிசைனில் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ப்ளைனாகவே வந்து பீஸ் போட்டுட்டேன். நம்ம ஸ்வீட் ஸ்டால்லலாம் வாங்குகிற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. கடையில் போய் இனிமேல் வாங்க வேண்டாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வீட்டிலே வாங்கி நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க. ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் வந்து டேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நல்லா கெட்டியாயிரும் சாப்பிட்றதுக்கு. நான் சூடோடு இருக்கனால இப்போ காமிக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதா இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து வச்சேன் எப்படி இருக்குன்னு. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரயானுக்கு நட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து டேட்ஸு சாப்பிட மாட்டான். அவனுக்காகவே இந்த டிஃப்ரெண்ட் ரெசிபியாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணேன். முதல் லட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன், அதை அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டான். இதை சாப்பிட்டுட்டு அவனே என்ன சொல்கிறான்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவன் சொல்லியிருக்கான், கண்டிப்பாக பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.